இன்னைக்கு 22வது ஐபிஎல் மேட்ச் சண்டிகரில் நம்ம சிஎஸ்கே அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணிகளும் நேருக்கு நேராக மோதிருந்தாங்க. இப்படி இருக்க யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஆட்டம் கடைசி வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் பரபரப்பாக போய் யாருமே எதிர்பார்க்காத ஒரு திக் ரிசல்ட்டாக தான் இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் ருத்ராஜ் அவர் இன்னைக்கு டாஸ் இழந்துட்டாரு. அதனால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண முடியல. பஞ்சாப் அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண ஓப்பனராக வந்த ஆர்யா இன்னைக்கு ஒத்த ஆளாக நம்ம சிஎஸ்கே அணியை மிரட்டி விட்டுட்டாரு. அதிவேக ஹாஃப் செஞ்சுரி அதிவேக செஞ்சுரியை நம்ம சிஎஸ்கே அணிக்கு எதிராக அடிக்க, ஆனால் மறுமுனையில் வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே மோசமான பேட்டிங் தான். பிரப் சிம்ரன் டக் அவுட், ஸ்ரேஷ் ஐயர் கூட 9 ரன் தான் எடுத்தாரு. ஸ்டோயினிக்ஸ் 4, நெஹல் ஒரு 9, மேக்ஸ்வெல் கூட 1 ரன் தான் எடுத்தாரு. இப்படி அடுத்தடுத்த விக்கெட்டுகள் நம்ம சிஎஸ்கே அணி எடுத்தாலும் ஓப்பனராக வந்த ஆர்யா அவருடைய விக்கெட்டை மட்டும் எடுக்கவே முடியல. அதே போல அவரும் அசால்ட்டா விக்கெட் மறுமுனையில் விழுந்துகிட்டு இருந்தாலும் சிக்ஸர் பவுண்டரிகளை தவிர நான் வேற எதையுமே அடிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப வேகமாக பஞ்சாப் அணியின் ஸ்கோரை உயர்த்தி கொண்டு போய் 103 ரன் எடுத்திருந்தப்ப அவுட் ஆகி வெளியேற்றாரு. ஸோ அங்கவே அவர் பஞ்சாப் அணியின் ஸ்கோரை எங்கேயோ உயர்த்தி கொண்டு போயிட்டாரு. பத்தாக்குறைக்கு கடைசி நேரத்தில் சசாந்த் ஒரு 52, ஜேன்சன் ஒரு 34 ரன்கள் எடுக்க பஞ்சாப் அணியின் ஸ்கோர் 20 ஓவருக்கு 219 ரன் எடுத்துட்டாங்க. ஸோ சிஎஸ்கே அணி 180+ ரன் சமீப காலமாக சேசிங் பண்ணதில்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே இந்த ரன்னை சேசிங் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை சிஎஸ்கே ரசிகர்கிட்ட இருந்துச்சு. அதே போல ஓப்பனராக ரச்சின் கான்வே 2 பேருமே தான் வந்தாங்க. 2 பேரும் இந்த தொடரிலே இல்லாத மாதிரி ஒரு நல்ல துவக்கம் கொடுத்தாங்க. 36 ரன் வரைக்கும் ரச்சின் விளையாண்டாரு. ஆனால் ருத்ராஜ் வந்து ஒரு ரன்லேயே அவுட் ஆகி அவர் வெளியேறுவார் அப்படின்னு சத்தியமா யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப பெரிய ஏமாற்றம் தான் அது. அடுத்ததாக வந்த ஷிவம் துபே கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி நல்லா தான் விளையாண்டாரு. 42 ரன்கள். ஷிவம் துபே அவரும் அவுட் ஆக, அடுத்ததாக நம்ம எம்எஸ் தோனி, கான்வே 2 பேருமே தொடர்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க சிஎஸ்கே அணியை எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு. ஆனால் நியூசிலாந்து அணி அவங்க பக்காவா பிளான் போட்டு ஸ்பின்னர்களுக்கு கொடுக்காம தோனி உள்ள வர்றப்ப மட்டும்தான் யுவேந்திர சஹல், அதுக்கு முன்னாடி மேக்ஸ்வெல் பந்து போட்டாரு. மற்ற எல்லாமே ஃபாஸ்ட் போலர்கள். சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்களால யாக்கர் லைன் அண்ட் லென்த்தை பிட் பண்ணி சிக்ஸருக்கும் பவுண்டரிகளுக்கும் அனுப்ப முடியல. சிங்கிள் ஓடிய சிஎஸ்கே பிளேயர்கள் எல்லாருமே இன்னைக்கு களைச்சே போயிட்டாங்க. ஸோ இதனால தோனியாக இருக்கட்டும், அதே போல கான்வே 2 பேராலையுமே கடைசி வரைக்கும் இந்த ரன்னை சேசிங் பண்ணி ஜெயிக்க முடியாம போக, கடைசி வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு கடைசி ஓவர் வரைக்கும் கூட இந்த மேட்சை கொண்டு போய் சிஎஸ்கே ஜெயிக்க முடியாமல் பரிதாபமாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தோல்வி இவ்வளவு தூரம் வந்து சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சிருக்கிறது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு ஏற்க முடியாத ரொம்ப பெரிய ஒரு வருத்தமான விஷயமாக தான் கண்டிப்பாக சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்கு. அந்த வகையில் தொடர்ந்து சிஎஸ்கே 1 இல்லை 2 இல்லை 4 தோல்விகளை இந்த தொடரில் முதல் முறையாக அவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட மோசமான நிலைமைக்கு சிஎஸ்கே தள்ளி இருக்கிறத பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.